ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் முடி உதிர்தல் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது குட்டி பிள்ளைகள்லேருந்து பெரிய பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே அந்த தொல்லை இருக்குது. மெயினாக பொடுகு. இது எல்லாத்துக்குமே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நிறையா ஷாம்பூஸ் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் கண்ட்ரோலே ஆகாது. ஆனால் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற கருவேப்பிலை யூஸ் பண்ணி அதை ஒரு பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து சாப்பிட்ணும். இந்த பொடியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கருவேப்பிலை பொடி அரைக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அலசிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போய் நல்லா ட்ரை ஆகி மொறுமொறுன்னு வர்றது வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வறுக்கலை அப்படின்னா நீங்கள் நிழலில் கூட உலர்த்தி எடுத்துக்கலாம். இந்த பொடி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நிழலில் அது பாட்டில் உலர்ந்துட்டுருக்கும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டு நல்லா ஒரு சருகு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சவுண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வறுத்துட்டு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது மறுபடியும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதனால தான் மித்த பொருளை வந்து நம்ம இது கூட சேர்த்து வறுக்கக்கூடாது, சீக்கிரமாக வறுபட்டுருது. இப்போ எள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் சும்மா ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து காரத்துக்கு மிளகாய் சேர்க்கலாம். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 10 மிளகா சேர்க்குறேன். இப்போ மிளகாயும் வறுபட்டுருச்சு. இதையும் வெளியே எடுத்துடலாம். மறுபடியும் அதே கடாயில் இப்போ நான் ஆயில் சேர்க்கலை, கொஞ்சம் ஆயில் இருக்கிறது அதுவே எனக்கு போதும் மித்த பொருள் வறுக்கிறதுக்கு. இப்போ அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டு வாசம் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 6-7 போல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் வதக்கணும். இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு லேசாக வறுத்துக்கலாம். இப்போ உப்பு வறுபட்டுருச்சு. இப்போ அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் பூண்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பூண்டை தவிர மற்றது எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கடைசியாக தான் இந்த பூண்டை போட்டு நல்லா ஒரு சுற்று விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இடித்து கூட நீங்கள் பூண்டை அப்படியே சேர்த்துட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டெய்னரில். அப்படி போட்டிங்கனாலும் வாசமாக இருக்கும். நான் இப்போ மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று புட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், கருவேப்பிலை பொடி ரெடி. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கருவேப்பிலை பொடியை நீங்களும் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா தொந்தரவுகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இதை வந்து உணவில் வந்து வாரத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி சேர்த்துக்காமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் டெய்லி கூட இந்த பொடியை சாப்பாடு சாப்பிட்றீங்கனாலோ இல்லை டிஃபன் சாப்பிட்றீங்கனாலோ டெய்லியுமே நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே போல் இதே அளவுகளோட இந்த பொடியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.